ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. மீனராசி நேயர்களுக்கான ஆங்கில புத்தாண்டு பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். குரு பகவானுடைய ஆட்சி வீடாகவும் சுக்கரனுடைய உச்ச வீடாகவும் கொண்ட ராசி தான் மீனராசி. இவ்வாண்டில் முக்கியமான பயிற்சின்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதுதான் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சிகள். ஸோ இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சனி பயிற்சி மார்ச் 29, அதாவது 2025 சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சனி பயிற்சி? விரய சனியாக இருந்த சனி பகவான் இப்போ ஜென்ம சனியாக பயிற்சி அடைகிறார். அதாவது 7.5 சனி நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. 2.5 வருஷம் முடிஞ்சு அடுத்த ஜென்ம சனியில் உட்கார்ந்துருக்கார். அப்போ மன அழுத்தம் இருக்கும், இடமாற்றம், தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பிரச்சனைகள் வரும். இது எல்லாமே ஏற்பட்டாலும் மற்ற கிரக பயிற்சியால் நன்மைகளை நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மேலும் மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரை இந்த 50 நாட்கள் சனி ராகு இந்த 2 கிரகங்களும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கின்றன. அப்போ மீன ராசினருக்கு எப்படி இருக்கும்? ஜென்ம சனி, ஜென்ம ராகு ரெண்டுமே உட்கார்ந்துட்டு இருக்கு ராசியில. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது மீன ராசிக்கு உடலானது சோர்வடைய வாய்ப்பு இருக்கிறது. உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் ஏற்படும். இவைகள் ஏற்பட்டாலுமே சில நன்மைகளாகவே உழைப்புக்கேற்ற ஊதியமாகவே இருக்கும். அந்த உழைப்பு நமக்கு எப்பவுமே உழைப்பால நல்ல பலன், பிரதிபலன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தள்ளிதான் கிடைக்கும். ஆனாலும் அந்த உழைப்பு வீணாகாது. அடுத்ததாக இவ்வாண்டு குரு பயிற்சி எப்போனா மே மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? குரு பகவான் 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கின்றார். அப்போ குரு இருக்க இடத்தை விட குரு பார்வை சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பார்வைப்பட்ட இடம் திடீர் சம்பவங்கள், திடீர் மாற்றங்கள், நன்மை தீமை 2 கலந்துதான் கிடைக்க பெறுவதாக இருக்கும். அதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் ஒரு பதவின்னா இப்போ பெற்ற குழந்தைக்கு தாய் அப்படிங்கிற ஒரு ப்ரமோஷன்ஸ், அந்த மாதிரி அகம் சார்ந்த விஷயத்திலோ அல்லது பொருளாதார ரீதியான உயர் பதவி உயர்வு, ஒரு பொறுப்பு, ஒரு நிர்வாகத்திறனானது, தலைமை பொறுப்புகள், இதையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் விரயம் ஆகக்கூடிய வாய்ப்பு. அது எதனாலன்னா அந்த விரயத்தை நம்ம சுப விரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி அடுத்தது. அது என்னன்னா மே 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக உள்ளார். அப்போ மீன ராசினருக்கு எப்படி இருக்கும்? ஜென்ம ராகுவாக இருந்து ராகு பகவான் 12ஆம் இடத்திற்கும், கேது பகவான் அப்போ 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். கடன், வழக்கு, நோய் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதிலிருந்து மீள சமசப்தம பாவங்களாக அமைகிறது அந்த பாவமானது. அப்போ நம்ம முதலீடு, விரயம் இதெல்லாம் ஏற்படும். அதற்கான கடன் அமைப்பு ஏற்படும், அதற்கான வருமானம் பெருகும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. இப்போ இதற்கெல்லாம் ஒரு பரிகாரம் அப்படின்னும் போது திருநள்ளாறு சென்று வருதல் சிறப்பு. குலதெய்வ வழிபாடை கண்டினியூஸாக தொடர் குலதெய்வ வழிபாடு சிறப்பை கொடுக்கும். இவையாவும் பொது பலன்களே தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.